டிசிஎஸோட ஃப்ரெஷரோட என்ட்ரி சேலரி அதே 25,000 26,000 அவங்க பெருசாக போட்டது. கூகுளில் படித்தா கூட ஏஐ தான் மிக முக்கியமான காரணப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஏஐ வந்து ஒரு கேட்சி டேம், அவ்வளோதான். நீங்கள் ஏஐன்னு சொல்லிட்டா யாரும் அதை கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்ற அளவு. இட்ஸ் அசிஸ்டிங் மை ஒர்க், இட்ஸ் நாட் ரீப்ளேசிங் மை ஒர்க் அட் த கரண்ட் ட்ரெண்ட். இப்போ 12,000 வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நான் லேப் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக ஒரு 20-25,000 நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. அது எப்படி அது வெளியே சொல்ல மாட்டாங்க? ஆனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனை வருது? ஒரு சின்ன ஸ்பேஸில் அப்படி ஒரு அடைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு எந்த மாதிரியான உலகில் சிக்கல்லாம் ஏற்படும்? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் ஒரு வாத பொருளாக இருக்குல்ல, அதெல்லாம் பொய்யா? நிஜமாலே அப்படி வாங்குறாங்களா? இப்போ எடுத்துக்கோ, ரொம்ப ரீசெண்டாக ஹிட்டான படம் டிராகன். ஃபேக் ப்ராடக்ட் கம்பெனி போகிறாரு, திடீர்னு ஒரு மாதம் 1 லட்சம் சம்பளம், 3 லட்சம் சம்பளம், ஒரு பெரிய வீடு வாங்குறாரு, 10 லட்சம் ஆடி காரு வாங்குறாரு. ஓஎம்ஆரில் எத்தனை ஆடி காரு போகுதுன்னு எனக்கு தெரியும். சினிமா வந்து ஒரு பூதாகரமாக அதை காட்டிடுது. நீங்கள் ஐடிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்டு. அங்கே போய் ஜாலியாக நீங்கள் ஃபன் பண்ணலாம், உங்களுக்கு வீக்கெண்ட் பார்ட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிக்சரைசேஷன்றது வந்து இந்த ஐடியை சுற்றி ரொம்ப தப்பாக தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் யுனைட் அமைப்பை சார்ந்த விஜயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் லேஅப், அதே மாதிரி ஐடி நிறுவனங்களில் தொடர்ச்சி அங்கங்கே லேஅப் நடக்கிறதா சொல்கிறாங்க. மிக முக்கியமாக வந்து டிசிஎஸ்ல அதிகமாக நடக்கிறதா சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எப்படி பார்க்கணுன்றதுன்றது வந்து ஐடியில் வந்து அது ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்குன்றது மாதிரி அவங்க ஒரு பொதுவான ஒரு பிம்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்ற அவசியங்கள் இல்லை. அவங்க வந்து இன் ஜென்ரல் சொல்கிறது வந்து லே ஆஃப் இஸ் பார்ட் ஆஃப் ஐடின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அப்போல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது பார்த்தோன்னா, அவங்க வந்து அதுக்கு சில ரீசன்ஸ் சொல்கிறாங்க. லைக் ஏஐன்னு சொல்லுவாங்க, எல்லா ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்எஃபிஷியன்ட், அந்த மாதிரி எதுவும் சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க வேண்டியது மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவுக்காக மட்டுமே வந்து தொழிலாளர்களை வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பியூர்லி ப்ராஃபிட் மோட்டிவ்க்கான ஒரு முடிவுன்றது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் ஏஐ வந்து ஒரு ரோலாக பண்ணுறாங்க? இப்போ ஊடகங்களான அந்த செய்தியை போய் எடுத்து கூகுளில் படித்தா கூட ஏஐ தான் மிக முக்கியமான காரணம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இடதுசாரி குழுக்கள் கூட, தொழிலாளர் அமைப்பு கூட இது மிக முக்கியமாக காரணம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் இது ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஏஐ வந்து ஒரு கேட்சி டேம், அவ்வளோதான். நீங்கள் ஏஐன்னு சொல்லிட்டா யாரும் அதை கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்ற அளவுக்கு தான் அதை வச்சுக்கிறாங்க. லைக் ஏஐ வந்து இட்ஸ் நாட் அ மேஜிக். இது என்னமோ திடீர்னு வந்து மொத்த எல்லாரையும் வந்து எல்லா மக்களையும் எடுத்துகிட்டு உட்காந்து அந்த இடத்துல அது அவங்க வேலையை செய்ய போகிறது இல்லை. ஏஐ வந்து ஒரு பார்ட் ஆஃப், இப்போ வந்து ஒரு சிஸ்டம் எப்படி என்னோட ஒரு எனேபிளிங் டூலோ, அதே மாதிரி ஏஐயும் இன்னைக்கு தேதிக்கு என்னோட ஒர்க்கை வந்து ஈஸிப்படுத்துறதுக்கான ஒரு எனேபிளிங் டூல் தான். இட்ஸ் அசிஸ்டிங் மை ஒர்க், இட்ஸ் நாட் ரீப்ளேசிங் மை ஒர்க் அட் த கரண்ட் ட்ரெண்ட். பட் எல்லாத்துலேயும் வந்து ஏஐ சேர்க்குறாங்க. ஏசி ஏஐ, ஃப்ரிட்ஜ் ஏஐன்ற மாதிரி வேலை தூக்குறதுக்கு ஏஐன்றது ஒரு கேட்சியாக வச்சுக்கிறாங்க. பட் ஏஐ இஸ் நாட் ரீப்ளேசிங் த பீப்புள்ஸ் அட் த கரண்ட் ட்ரெண்ட், அவ்வளோதான். ஸோ வந்து ஏஐன்னு சொல்லிட்டா யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? அந்த ட்ரிக்ஸ் எப்படி எனக்கு புரியல. ஏஐன்னு வச்சுக்கிட்டா கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னா புரியல. அது ஏன் அது எப்படி? இட்ஸ் ஸோ அட்வான்ஸ். நீங்கள் என்ன கேட்டாலும் ஏஐ உங்களுக்கு பதில் சொல்லுது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் இன்புட் அவுட்புட்ன்றதை தாண்டி அது ஒரு கம்யூனிகேஷன்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. ஏஐ வந்து என்னோட சாட்பாட்ஸில் வந்து அது என்னோட பேசுது. எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் அதுகிட்ட பேசுகிறேன். அப்போ ஏஐ வந்து ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டிக்குள்ளே வந்துருச்சுன்ற மாதிரி மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பட் அதை வந்து ஒரு ஒர்க்கு, நீங்கள் வந்து ஒரு காமன் கம்யூனிகேஷனுக்கு ஒரு கூகுள் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சோ, ஒரு சர்ச் இன்ஜினை தாண்டி ஒரு கட்டத்துக்கு ஏஐ வந்திருக்கு. ஸோ அது என்னோட கம்யூனிகேட் பண்ணுது. அப்போ அதே மாதிரி அது வந்து ஒர்க் பிளேஸ்லேயும் வந்து அது பண்ணிடலான்னு சொல்லி பீப்புள் நினைக்கிறாங்க. பட் ஆன் ப்ராக்டிக்கலில், ஆன் ஃபீல்டில் வந்து ஏஐ வந்து அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டிக்கு இன்னும் வரலை. நான் அதுக்கு சில இன்புட் கொடுக்கணும், சில அவுட்புட் வாங்கணும். ப்ளஸ் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஏஐலெல்லாம் ஃபீட் பண்ணி எடுக்க முடியாது. இல்லை ஏஐ வந்து எனக்கு பதிலாக என் சேரில் உட்காந்து அதில் ஒர்க் பண்ண முடியாது. ஏஐக்கும் நான் சில டேட்டாஸ் கொடுக்கணும், சில டேட்டாஸ் எடுக்கணும். எனக்கான சில சந்தேகங்கள் இருக்கும், இல்லை சில பிரச்சனைகள் இருக்கும். அதை ஏஐட்ட கொடுத்துட்டு நான் வாங்க முடியும். ஸோ ஏஐ இஸ் நாட் ரீப்ளேசிங், ஏஐ இஸ் அசிஸ்டிங் த பீப்புள்கிட்ட வந்து ஏஐன்னு சொல்லிட்டு, ஆமாம் ஏஐ இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கையோ ஒரு டேட்டா என்ட்ரியோ ரீப்ளேஸ் பண்ணிச்சு, எல்லாம் பேக் என்ட்ரி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் வந்தப்போ எப்படி வந்து பீப்புள் வந்து இது வாங்கினாலும் அதே மாதிரி ஏஐ வந்து இது வந்தோடனே பீப்புள்ஸ் ஆல்ரெடி இருந்த எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடலான்னு சொல்லி அது ஒரு மாயையை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படிலாம் அது பண்ணாது. இன்றைக்கி தேதிக்கு பண்ணாது. மேபி இன் ஃப்யூச்சரில் நடக்கலாம். இன்றைக்கி தேதிக்கு ஏஐ இஸ் ஹெல்பிங் த பீப்புள் ஒன்லி. ஸோ
ஒரு லே ஆஃப்க்கு வந்து அவங்க ஏஐன்னு சொல்கிறது வந்து ஒரு பொதுப்படையாக அவங்க சொல்கிறது. இதை நாங்கள் ஏன் ப்ராஃபிட் மோட்டிவ்னு சொல்கிறோன்னா, அவங்க வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, எப்போ ஒரு லே ஆஃப்ஸ் வந்து எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா, கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்க ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிறப்ப அவங்க வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. இல்லை இப்போ அதிகரிச்சிருக்குல்ல, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள்னா ஒரு முதலாளி இயல்பாக அப்பப்போ இது மாதிரி வேலை இழப்பு நடக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலகாலமாக ஒரு 100 ஆண்டு கால தொழிற்சாலை எப்போ உருவானதோ அப்புறம் இந்த சிக்கல் இருக்குது. ஆனால் இப்போ அதிகரிச்சிருக்குல்ல, அதுக்கு ஒரு புதிய இயல்பு, ஏதோ ஒரு புதிய இயல்பு இருக்கும்ல. இல்லை புதிய இயல்புலாம் இல்லை, அது ரொம்ப நாளாக இங்கே வந்து அந்த அவங்களுக்கான ப்ராஃபிட்டில் எந்த பிரச்சனைகளும் இங்கே இல்லை. ஓரளவுக்கு அது ஸ்டேபிளாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து அந்த லே ஆஃப் வந்து தென் அண்ட் தேர் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நடக்கும். பட் அவங்களுக்கான அந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவில் பெரிய பிரச்சனைகள் இல்லாதப்ப லே ஆஃப்ன்ற பிரச்சனைகள் இங்கே உதாகரமாக வெடிக்கலை. இன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸில் சில பிரச்சனைகள் இருக்குது. கம்பெனிஸ் யூஎஸ், யூரோப், ஏன்னா இந்தியா வந்து ஒரு வேர்ல்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஐடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஹோலாக இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஐடி ப்ராஜெக்ட்ஸுன்றது ரொம்ப கம்மி. யூஎஸ், யூரோப், ஆஸ்திரேலியா. இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு யூனிக்கான ஒரு இது கிடையாது. ஐடிக்கு ஒரு உற்பத்தி பண்ணி இங்கே இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்குள்ளே பண்ணுறது. இன்ஃபோசிஸ் எல்லாம் சொல்கிறது அதெல்லாம் அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கும் சில ஸ்பெசிஃபிக் இந்தியாவோட பேங்கிங், இன்சூரன்ஸ்க்குமே நம்ம இங்கே பண்ணுறோம். பட் நம்மளோட மேஜர் இது பார்த்தோன்னா லைக் மேஜர் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம யூரோப் அண்ட் யூஎஸ்ஐ நம்பி தான் இருக்குது. அவங்களோட பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போனாலுமே அதுதான் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார்ன்ற மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸில் வந்து சில இன்ஃப்ளோஸில் பிரச்சனை இருக்குன்றனால அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து அடிவாங்க ஆரம்பிக்குது. குளோபலாகவும் சில பிரச்சனைகள் இருக்குது. லைக் நீங்கள் யூஎஸ்லேயுமே இப்போ லே ஆஃப்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாட் இன் இந்தியா. ஸோ அங்கேயுமே அவங்களுக்கான சில பிரச்சனைகள் குளோபல் கேபிட்டலிஸ்ட் இந்தியாவில் அதிகன்றாங்கல்ல. ஏன்னா நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கோம். ஸோ இப்போ அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கு, இந்தியா வந்து ஒரு பேக் ஆஃபீஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி இந்தியா இஸ் அ பேக் ஆஃபீஸ் ஃபார் த வேர்ல்டு. அவங்கக்கிட்ட இருக்கிற சில மேனுவல் எஃபர்ட்ஸை கம்மி பண்ணிவிட்டு அங்கே யூஎஸில் இருக்க கம்பெனிஸோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க்கை நமக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்தியன் கம்பெனிஸ் வந்து எங்ககிட்ட மேஜர் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஒர்க் ஃபோர்ஸை வச்சு ஒரு மாஸ் ரிசோர்ஸாக காமிச்சு கம்மியான லேபர் ரேட்டுக்கு அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸை வாங்கிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ்க்காண்டி அவங்க வந்து இன்டர்னலாக சில ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறப்ப இந்தியாவுக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இந்தியன் கேபிட்டலிஸ்டோட ப்ராஃபிட்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சோன்னே அவங்க வந்து அவங்க ப்ராஃபிட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஒர்க் ஃபோர்ஸை வந்து அவங்க வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் அ குளோபல் ட்ரெண்ட். இப்போ டிசிஎஸ்ல அதிகமாக வேலையை விட்டு தூக்குறதுக்கான காரணம் என்ன? டிசிஎஸ் வந்து இந்தியாவில் வந்து ஐடியில் மிகப்பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் வச்சுருக்கு. அதனால அங்கே இருக்கிற நம்பர்ஸ் அவங்க அதிகமாக தெரியுது. இப்போ கம்பேரிட்டிவாக அடுத்த லெவலில் இருக்கிற HCL, ஆரக்கல் மாதிரியான கம்பெனிஸை லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயுமே அரௌண்ட் 4,000 to 8,000 பீப்புள்ஸ் லே ஆஃப் ஆகிருக்காங்க. பட் டிசிஎஸ் வந்து ஒரு 12,000 to 40,000, லைக் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் நம்பர்ன்றப்ப அது வந்து ஒரு பூதாகரமாக தெரியுது. 12,000 தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் 40,000 வரைக்கும் எடுத்திருக்காங்க. 40,000 வரைக்கும் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ 12,000 வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நான் லே ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக ஒரு 20-25,000 நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. அது எப்படி அது வெளியே சொல்ல மாட்டாங்களா? அதை சொன்னால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட கிரெடிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து எப்படி வந்து ஒரு பீப்புள்ஸ்கிட்ட வந்து அவங்களுக்கான ஒரு ட்ரஸ்ட் வேணும், அவங்க கிளைண்ட்ஸ்க்கான ஒரு ட்ரஸ்ட் வேணும். கம்பெனிஸ் வந்து அந்த ஒரு கிரெடிபிலிட்டின்றதை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணுன்றதுக்காண்டி அவங்க ஒரு நம்பர்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் மினிமம் இவ்வளோ கம்மி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் பேக் எண்டில் அவங்க வந்து அவங்க ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன நம்பர்ஸ்ல அவங்க பண்ண போகிறதுல அதிகமாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்படி ஒரு பக்கம் இருக்கையிலையும் நேற்று ஒரு அப்டேட் என்ன விட்டுருக்காங்கன்னா, ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகமாக ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 4-7% ஏற்றிருக்கிறதும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து அந்த சைக்கிளில் வந்து அவங்க எப்பயுமே ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரேராக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் டிசிஎஸில் வந்து உங்களுக்கான மந்த்லி சேலரி கடந்த ஒரு 10 வருஷம் ட்ரெண்டு பார்த்தோன்னா ஒரு 500-1000 ரூபா மந்த்லி சேலரியில் கூட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கு இயற்கை இவ்வளோ தான் கொடுப்பாங்களா? இயர்லிக்கு அவ்வளோதான் வருதுமா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் ஒரு வாத பொருளாக இருக்குல்ல, அதெல்லாம் பொய்யா இல்லை நிஜமாலே அப்படி வாங்குறாங்களா? ஐடின்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். இதில் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இருக்காங்க. மிக சில பேர் ரொம்ப சில லேக்ஸில் வாங்குறாங்க, நான் இல்லைன்னா டினை பண்ண போகிறதில்ல. பட் அந்த ஒரு பிரமிடில் மிக அதிகமான மக்கள் பாட்டமில் தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2015 டிசிஎஸ் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு என்ட்ரி சேலரியாக ஒரு 22,000 25,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க 2015. இன்றைக்கி 2025 இருக்கோம், 10 வருஷம். 15க்கு 25க்கும் நீங்கள் ஆவரேஜாக 7% இன்ஃப்ளேஷன் வச்சுருந்தாங்களோ அன்றைக்கி இருந்த 100 ரூபா இன்றைக்கி வந்து 180 ரூபா ஆயிருக்கும்.
ஆனால் இன்றைக்கும் டிசிஎஸோட ஃப்ரெஷரோட என்ட்ரி சேலரி அதே 25,000 26,000 தான். அவங்க பெருசாக கூட்டவே இல்லை. இது வந்து நீங்கள் இங்கே ஒரு பேஸ் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் மேலே மேலே பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலரிக்கு அவங்க கொஞ்சம் கூட்டி கூட்டி கொடுக்குறாங்களே தவிர அவங்க ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அப்படியே கொட்டி கொடுக்குறதெல்லாம் இல்லை. இத்தனையும் அவங்களோட ப்ராஃபிட்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்ஸ் தான். லைக் 15 lakh crore அவங்க ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காங்க. பட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு வரப்போ அவங்க கில்லி கூட தரதில்லை. ரொம்ப அதுலேயும் கம்மியாக தான் தந்துகிட்டு இருக்காங்க. கில்லி கூட கொடுக்குறது இல்லையா? கில்லி கூட கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட். அவங்களுக்கான ஷேர் ஹோல்டர்ஸை அவங்க வந்து அவங்களுக்கான ஷேர்ஸில் அவங்க இது கொடுக்கணும். அதை தாண்டி அவங்க வந்து எம்ப்ளாயிஸ்க்குன்னு வெல்ஃபேருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சேலரி அதிகமாக கொடுக்கணுன்றது ரொம்ப கம்மி தான். மற்ற நாடுகளில் இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது. இந்தியா போன்ற எல்லா நாடுகள்லையும் இதே தான். த ரியல் வேஜஸ் இன் குளோபல் வேர்ல்ட் இஸ் இட்ஸ் ஆல்வேஸ் டிக்ரீஸ். உலகம் முழுக்க இதே தான் பிரச்சனைகள் இருக்குது. ரியல் வேஜஸ் கம்மியாகிட்டே தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? ஏன் இப்படி இது இப்படி ஒரு அநியாயம் நடக்குது? ஐடி கம்பெனிக்குள்ளே இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, தட்டி யாரும் கேட்குறது இல்லையா? இயல்பு ஒரு கோவம் வரும்ல. உங்களை மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்துருப்பீங்கள, சொல்லியிருப்பீங்களா, இதெல்லாம் எலிமினேட் பண்ணியிருப்பீங்களா? என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்க தொழிலாளிகள்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு நம்ம எந்த ஒரு பெரிய ஐடி கம்பெனி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் ஒரு 10 நிமிஷம் போய் நின்னா எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கான பிரச்சனைகள் அதே தான். சேலரி பத்தலை, அவங்க கொடுக்குற இயர் ஆன் இயர் ஹைக்ஸ் பத்தலை, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒவ்வொரு வருஷமும் கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரியான அவங்களோட லைவ்லிஹுட் பிரச்சனைகளை சுற்றி தான் இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி நிலைமைகளாக தான் இருக்குது. ஆமாம், அதாவது ஒரு கம்பேரேட்டிவாக பார்க்குறப்ப ஐடின்றது வந்து ஓரளவுக்கு நல்ல பே சேலரியில் இருக்கிற லைக் அதர் செக்டார்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ஐடின்றது ஓரளவுக்கு நல்ல பே கிரேடில் இருக்கிற ஜாப்ஸ் தான். பட் நாட் ஆல் ஐடி ஜாப்ஸ் ஆர் ஹை பே கிரேட்ஸ். அதே மாதிரி அது அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குன்றனால அவங்களுக்கு லைவ்லிஹுட்டில் பிரச்சனைகள் இல்லைன்றதும் இல்லை. அவங்களுக்கான பிரச்சனைகள் அங்கே இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பேசிக்காக இப்போ பார்க்கணுன்னா ஓஎம்ஆரில் எத்தனை பிஜிஸ் இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு பிஜிலையும் இந்த ஒரு நார்மல் ஆவரேஜ் ரூமில் 2 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேரை போட்டு அவங்க வந்து ஒரு 6,000 to 8,000 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாக்கபிளுக்கு தான் அந்த ரூமில் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஐடி கம்பெனிஸில் இருக்கிற மக்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட ஏன் அவ்வளோ ஒரு மினிமல் ஸ்பேஸில் அவங்களோட லிவிங்கை கம்மி பண்ணிக்கணும்? அவங்க எல்லாருமே ஒரு ஸ்பேசியஸான வீடு எடுத்து அவங்க எல்லாமே தங்கலாமே. ஏன் வந்து மல்டிபிள் பிஜிஸ் வந்து இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸாக உருவாகி ஒவ்வொரு அவங்களுக்கு திருப்பி அது லைக் ஒரு 10-20 இயர்ஸ் பேக்கில் இருந்த ஒரு மேன்ஷன் தான் இன்றைக்கி பிஜிஸ்ன்னு வந்து அந்த மேன்ஷன் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம அந்த படத்துங்களில் பார்த்து எல்லாரையும் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸ்கூல் ஹாஸ்டல்ஸ் கூட இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும், எனக்கு நடக்கிறதுக்கு இருக்கும், நான் ஒரு பெட் இருக்கும், நான் போய் படுக்க முடியும், எந்திரிச்சு வர முடியும். அதுக்கு மேலே எனக்கு நான் பே பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஐடி பீப்புள் மிகவும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா ஏன் அந்த மாதிரியான ஒரு குறுகிய இடத்துல அவங்க போய் தங்கி இருக்கணும்? இந்த மாதிரியான பிரச்சனைகள் உளவியல அவங்களுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும்? உளவியெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது திருப்பி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மென்டலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகுவாங்க. இல்லை இப்போது ஒரு சின்ன ஸ்பேஸில் அப்படி ஒரு அடைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு எந்த மாதிரியான உளவியல் சிக்கல்லாம் ஏற்படும்? இந்த மாதிரியான தொழிலாளர் சைடும் பெருசாக, கம்பெனி சைடும் பெருசாக சம்பளம் ஏற்ற மாட்டேன்றாங்க. இந்த பிஜி சைடில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. உளவியல் அவங்க எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க? ஏன்னா வெளி உலகத்தில் இது யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ அதே சினிமாவில் வந்து பயங்கரமாக இருக்கிற வாழ்க்கை அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்குது. இப்போ எடுத்துக்குவோம், ரொம்ப ரீசெண்டாக ஹிட்டான படம் டிராகன். ஆமாம், ஒரு ஃபேக் ப்ராடக்ட் கம்பெனி போகிறாரு, ஒரு மாதம் 1 லட்சம் சம்பளம், 3 லட்சம் சம்பளம், ஒரு பெரிய வீடு வாங்குறாரு, 10 லட்சம் ஆடி காரு வாங்குறாரு. ஓஎம்ஆரில் எத்தனை ஆடி காரு போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் அந்த சினிமா வந்து ஒரு பூதாகரமாக அதை காட்டிடுது. நீங்கள் ஐடிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்டு. நீங்கள் வந்து இப்போ யூரோப் போகலாம், யூஎஸ் போகலாம், ஆன்சைட் ட்ரிப்ஸ் போகலாம். அந்த மாதிரி ஐடியை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப என்ஜாயபிளாக நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி அங்கே ஒரு பிக்சரைசேஷன் தான். நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அங்கே ஐடி கம்பெனிக்குள்ளே போய் வேலை பார்க்க வேணாம், நீங்கள் சும்மா போயிட்டு சும்மா வரலாம், அங்கே போய் ஜாலியாக நீங்கள் ஃபன் பண்ணலாம், உங்களுக்கு வீக்கெண்ட் பார்ட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிக்சரைசேஷன்றது வந்து இந்த ஐடியை சுற்றி ரொம்ப தப்பாக தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நடக்குது இல்லை? ஸோ அப்படிலாம் அங்கே இல்லை. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் 10 to 12 மணி நேரம் வேலை பார்க்கணும், வீக்கெண்ட் சப்போர்ட் பண்ணணும், லேட் நைட்ஸ் நீங்கள் உட்காரணும். உங்களோட ஷிஃப்ட்ஸே வந்து நைட் இருக்கும். நீங்கள் யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஎஸ் டைமுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். லைக் ஈவினிங் 7க்கு ஆரம்பித்து மார்னிங் 4-5 வரைக்கும் உங்களோட ஸ்லீப் சைக்கிள் போயிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இங்கே 12 மணி நேரம் வேலைகள் இருக்குது, நிறைய கம்பெனிஸில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஐடி வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸ் வந்து
நாங்கள் வந்து கேபிட்டலை அட்ராக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில லேபர் லாஸ்லேருந்து ஐடி கம்பெனிஸ்க்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரெகுலேஷன்ஸ் பெருசாக கிடையாது. லீவ் கூட கிடையாதா? சண்டை போட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட. நாட் ஆல், பட் மெஜாரிட்டி. சில ஐடி கம்பெனியில் வந்து வீக் அப்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு 7 நாள் இருக்கும், அது புதன்கிழமை தான் லீவ் கொடுப்பான், வியாழக்கிழமை தான் ரொட்டேஷனல் வீக் அப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா அந்த சப்போர்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்கள் வந்து 24/7 அந்த ப்ராஜெக்ட்ஸை யாராச்சும் மானிட்டர் பண்ணி ஆகணும். ஸோ சாட்டர்டே சண்டே சில பேர் ஒர்க் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு வீக் டேல கொடுப்பாங்க. வீக் டேல கொடுக்குறப்போ ஃபேமிலி மேன்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஆமாம், அது எப்படி இது இப்போ வேலை பண்ண முடியும்? இயல்பாகவே அது மன உளைச்சல் ஏற்படுத்தும், தனிமை தானே ஏற்படுத்தும். ஆமாம், அது ஒரு மாதிரியான ஐசோலேஷனுக்குள்ளே போயிடும். அவங்களோட சோசியல் சர்க்கிளில் வந்து அது கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஃபேமிலியில் அவங்களுக்கான பிரச்சனைகள் வரும். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி கூட இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. மார்னிங் ஃபுல்லாக அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மாதிரி ஒரு செல்ஃப் ஐசோலேஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க குடும்பங்களே அது பாதிக்கப்படுற பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு மிட் லெவலில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து பகல் ஷிஃப்ட், இப்படி போத்தார் ஒர்க் பண்ணுற ஆட்கள் அதெல்லாம் எப்படி சிக்கல்? அதுக்குள்ளே எப்படி சிக்கல்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல நேரடியாக. பட் அந்த மாதிரி இருக்கிறப்ப குடும்பங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் பூதாகரமாக வெடிக்கிறது. ஒரு மினிமல் டாலரன்ஸ்ன்றது ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ளாகிறது ஒரு ஃபேமிலிக்குள்ளே. அந்த குழந்தைகள் இருந்தால் என்ன பிரச்சனை தான் கண்டிப்பாக அதை அவங்கள மெயின்டைன் பண்ண ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்த்துக்கணும் குழந்தைகளை. சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் வந்து ஒரு அந்த அட்லீஸ்ட் நாட் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, பட் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது கூட இருக்கிறதில்ல. ஸோ ஒரு குழந்தைங்க இருக்குதுன்னா அவங்கள பார்த்துக்கிறதுன்றது ஒரு ஏர்லியர் டைம்ஸில் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்குவாங்க. இப்போ குழந்தைகளையும் பார்க்கணுன்றப்போ அவங்களுக்கு அது ஒரு ஆட் ஆன் பர்டன் தான். ஃபேமிலி சர்க்கிளையும் பார்க்கணும், அவங்களோட ஆஃபீஸ் லைஃப்பையும் மெயின்டைன் பண்ணணுன்றப்போ அவங்களுக்கு ஒரு அதிகப்படியான பர்டன் ரொம்ப அதிகமாக தான் ஆகுது. இல்லை, முதலாளிகளுக்கு நல்லாவே தெரியுது, உளவியலாக பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், ஃபேமிலியை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், எல்லாமே தெரியும். கண்டிப்பாக தெரியும். ஆனால் இது தெரிஞ்சதெல்லாம் ஒரு ப்ராஃபிட்டபிள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலை முறைகள் தானே அதெல்லாம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து இந்தியா தொழிலாளர் சட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, உமன் ஃபோர்ஸ் இருக்குன்னா அங்கே குழந்தைகளை வச்சு பாதுகாத்துக்கிறது, அவங்க வேலைக்கு வரப்போ அந்த குழந்தைகளை வச்சு பாதுகாத்துக்கிறதுக்கு அங்கே ஒரு கிரைசிஸ் சிஸ்டம் இருக்கணுன்றது கம்பெனிக்குள்ளே இருக்கணும். எந்த மேஜர் கம்பெனிஸில் கிடையாது. வச்சுருந்தாலும் அதுக்கு வெளியே கான்ட்ராக்டில் விட்டுருவாங்க, அதுக்கு நம்ம பே பண்ணணும். அதுவும் லிமிட்டட் ஸ்லாட்ஸ். ஒரு ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய பெரிய ஐடி பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாஷாக சொல்லிவிட்டு ஐடி பாக்ஸ்ன்ட்டு உள்ள ஒரு 5,000 to 10,000 15,000 இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் க்ரௌட் வந்து அந்த ஐடி பார்க்குள்ளே ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் நீங்கள் ஒரு 30% ஒர்க் ஃபோர்ஸ்னு உமன் ஒர்க் ஃபோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சா கூட அந்த கிட்ஸை இது பண்ணுறதுக்குனே ஒரு ஹியூஜ் ஏரியா தேவைப்படும். பட் அவங்க வந்து ஒரு 100 ஸ்லாட்ஸ் அக்கௌண்ட்டை சும்மா நாங்களும் வச்சுருக்கோன்னு வச்சுக்கிட்டு அதுலேயே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக புக் பண்ணி நீங்கள் ஸ்லாட்ஸ் எடுத்து அவங்களுக்கு பே பண்ணி இப்போ உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கலன்னா கஷ்டம். திருப்பி நீங்கள் குழந்தைங்களை வீட்டில் வச்சுருக்கணும், அவங்க என்ன பண்ண தனியாக ஒரு ஆள் போடணும், அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஈவன் இந்தியன் சில ஏரியாக்களில் பார்க்கிங்கே வந்து பார்ஷியாலிட்டி உண்டு, பார்க்கிங் ஸ்பேசஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க ஐடி கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு ஜாப்ல இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி அதை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளே பெரிய பிரச்சனை. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஐடி செக்ஷன்லாம் அவங்களுக்கு தனியாக கார்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு 100 கம்பெனிகள் அதில் வந்து பேக் எண்டில் சில கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஒரு பாஸாக ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணிக்கிறாங்கனாலும் அதுலேயும் அவங்க கம்பெனிக்கு சில ப்ராஃபிட்ஸ் வந்து என்ன ப்ராஃபிட், அதில் என்ன ப்ராஃபிட்? ஏன்னா ஊடகங்கள்லாம் அது பெரிய முதலாளி பெரிய தியாகி மேலே போட்டுறாங்களா? சேவிங். நீங்கள் நான் கார் வாங்கினேன்னா இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டேக்ஸ் சேவிங், ஒரு மாதிரி சர்க்குலராக்குள்ளே தான் வரும். அது அவங்களுக்கு கம்பெனிக்கு ப்ராஃபிட், எம்ப்ளாய்க்கு சில பெரிய என்ன வகையான ப்ராஃபிட்? அதில் கம்பெனிக்கு வாங்குறப்ப நீங்கள் கம்பெனி வாங்கி கொடுக்குறாங்க, ஸோ அதுக்கான பர்சனல் டேக்ஸ்லாம் எனக்கு வராது. அதுக்கான அந்த இதை சில கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கான சில அமௌண்ட்டை சேலரிஸ்லேருந்து பிடிச்சிக்கிறாங்க. அப்படியும் பிடிச்சிக்கிறாங்களா? அப்படி கண்டிப்பாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அது என்ன, இப்போ ஒரு 1000 கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனி கொடுத்துருக்கு, மிச்சம் 999 கம்பெனிஸ் யாரும் கொடுக்கல. ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்தை நம்பி இருக்கிற எல்லா ஒர்க் ஃபோர்ஸும் அப்படி இருக்குன்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. மிகப்பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து திருப்பி இன்னமும் வந்து அவங்களுக்கான மந்த்லி சேலரிஸை நம்பி தான் இருக்காங்க, அவங்களும் அந்த இஎம்ஐஸ் பே பண்ண வேண்டி இருக்குது. ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மீடியாவில் வர மூவிஸில் வர ஐடி கம்பெனி ஐடி செக்டார்ன்றது வந்து ஆன் ரோலில் இல்லை. ஓகே, லே ஆஃப் இந்த மாதிரி தொடர்ச்ச கிட்டத்தட்ட
டே டு டே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 5000 லே ஆஃப் நடக்கிறதா சொல்கிறாங்க எல்லா கம்பெனிகளிலும். அப்படின்னு அது நிஜம் தானா? எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல. பட் லே ஆஃப்ஸ் வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசிஎஸ், ஹெச்சிஎல், ஆரக்கல் எல்லா கம்பெனிஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூ இன்டேக்ஸை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. லைக் இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறப்ப லைக் நீங்கள் இதை நம்பி ஒரு நிறைய இது எடுத்திருப்பீங்க. பட் ஃப்ரெஷர்ஸ் இன்டேக்குன்றது ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா கம்பெனிஸ் லாஸ்ட் இயரை விட கம்பேர் பண்ணுறப்ப இந்த இயர் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை எப்படியெல்லாம் அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த ப்ராஃபிட்ஸை மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணி. கவர்மெண்ட் இது இந்த மாதிரியான விஷயத்துக்கு எப்படி ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வந்து லே ஆஃப்ஸ் வந்து பண்ணுறதுக்கு சில ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ லே ஆஃப்ஸ் பண்ணுறப்போ வந்து ஆன் ப்ராக்டிஸ் சில ரெனுமரேஷன்ஸ் தருவாங்க. உங்களுக்கு 3 to 6 months சேலரி அட்வான்ஸ் தர்றது, இல்லை அவங்களுக்கான எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் தர்றது லைக் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ். பட் அந்த மாதிரியான எந்த சப்போர்ட்ஸும் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனிஸும் தரதில்லை, கவர்மெண்ட்டும் தரதில்லை. கவர்மெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே உள்ளே வந்து இந்த லே ஆஃப்ஸை இது பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ், மினிமம் கைட்லைன்ஸ் கூட இப்போ இங்கே இல்லை. ஸோ அவங்க தே திங்க் லைக் அவங்க வந்து திடீர்னு கம்பெனி பாலிசியாக மாற்றிக்கிறாங்க. ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்க திடீர்னு அவங்க நினச்ச உடனே பாலிசியை மாற்றிட்டு நாங்கள் பாலிசி இது சேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் வந்து இமீடியட்டாக இது பண்ணி ஆகணுன்ற மாதிரியான சில இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் வந்து அரசாங்கம் தலையிட்டு வந்துக்கிட்டு. இந்த லேப் அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா குறையும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு சைக்கிள் தான். இப்போ அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு எல்லா சுச்சுவேஷனும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனோடனே இந்த லே ஆஃப்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். திருப்பி மார்க்கெட்ஸ் கொஞ்சம் நாள் ஸ்டாண்டர்டாக போகிறப்ப ஒர்க் ஃபோர்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக போகும். பட் இப்போதைக்கு இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு இது கம்மியாகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். 1 or 2-3 இயர்ஸ்க்கு இது கம்மியாக வாய்ப்பு கிடையாது. கம்மி இல்லை. அது வரையும் சிக்கல் இருக்கிறதா. இந்த சைக்கிள் வந்து அது போகும். இந்த சைக்கிள் டேக்ஸ் டைம். பல்வேறு ஐடி துறை சார்ந்த நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு பயிற்சி சந்திப்பு. நன்றி, வணக்கம். நன்றி.